பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நல்லா ஆராதித்தீங்களா? நல்லா ஆராதித்தோமா? பிரைஸ் லார்ட். அவருடைய பிரசன்னம் நம் நடுவில் இருப்பதுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு நாங்கள் வருக என்று சொல்லி தேவனுடைய கிருபையினாலே உங்களை யாவரையும் வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் நம்மளை நலமாக ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு வைத்திருக்கிறார். அதனால தான் கர்த்தருடைய ஆராதனைக்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். நம் வேத வசனத்துக்கு நேராக சீக்கிரமாக நம்ம போவோம். 1 சாமுவேல் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் படிப்போமாக. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. இந்த பகுதி நான் நிறைய தடவை விதவிதமாக ஆண்டவர் இங்கு நமக்கு ரெவலேஷன், அப்படி என்றால் வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். இந்த அன்னாளுடைய கதைகளில் நிறைய ரெவலேஷனை நம்ம பார்க்க முடியும். நிறைய ரெவலேஷன் என்றால் நிறைய வார்த்தைகளை இந்த பகுதியிலிருந்து நாம் எடுக்க முடியும். நான் கொண்டு வந்த பிரசங்கம் வேறு, நான் பிரசங்கம் பண்ணது வேறு, நான் ரெடியாக்கினது வேறு. ஆனால் நான் இங்கே ஜெபிக்கும்போது ஆராதிக்கும்போது நம்ம 2வது பாட்டு பாடணும்ல, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி இந்த பாடலை பாடும்போது ஆண்டவர் எனக்கு இந்த அன்னாளுடைய பகுதியை ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவருடைய ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து, ஆமென், அவள் எப்படி ஜெபிக்கிறாள்? அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவளுடைய உதடு மாத்திரம் அசைந்தது. அப்படி என்றால் எப்படி அவள் போய் உதடுகள் மாத்திரம் அசைந்தது என்றால் 10வது வசனத்தை படிப்போமா? அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அன்னாளுடைய காரியம் என்ன? அவள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறாள். காரணம் என்ன? அன்னாளுக்கு 10 வருடங்கள் மேலாகியும், திருமணமாகி 10 வருடத்துக்கு மேலாகியும் அவளுக்கு குழந்தை ஒன்று இல்லை. அவளுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லாத நிமித்தம் அவளுக்கு என்ன இருக்கிறது? மனம் கசந்து அழுகிறாள். காரணம், அவளுக்கு கணவனுக்கு 2வது மனைவியும் அவர்கள் திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். 2வது மனைவியை ஏன் திருமணம் செய்கிறார் என்றால், யூதருடைய கலாச்சாரம் இன்றைக்கு கிறிஸ்தவ கலாச்சாரம் அல்ல, புரிஞ்சுக்கொள்ளுங்க. யூதருடைய கலாச்சாரம் 10 வருடத்துக்கு மேலாக ஒரு பெண்ணுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை என்றால் அவர்கள் மறு திருமணம் செய்வார்கள். என்ன செய்வார்கள்? மறு திருமணம் செய்வார்கள். அன்னாளுக்கு குழந்தை இல்லாத நிமித்தம் அவளுடைய மனம் மிகவும் கசந்தது, அவளுடைய உள்ளம் மிகவும் உடைந்தது. காரணம் என்ன? 10 வருடத்துக்கு மேலாக அவளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். அவருடைய கர்ப்பத்தை ஆண்டவர் அடைத்து வைத்திருந்தார். அடைத்து ஒருவருடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்க கூடுமானால் ஒருவேளை சந்ததி நிமித்தம் இருக்கலாம், அல்லது அன்னாளுடைய தாய் தகப்பன் மூலியமாக அது வந்திருக்கலாம். ஒருவேளை அன்னாள் நிமித்தமும் கூட அது வந்திருக்கலாம். ஒரு கர்ப்பத்தை கர்த்தர் அடைக்கிறார் என்றால் யாருடைய கர்ப்பத்தை ஆண்டவர் அடைத்தார்? தாவீது நடனமாடி வரும்போது, குதூகலம் கொண்டாட்டத்தோடு அவர் வரும்போது, சவுலுடைய மகள், எனக்கு பேர் ஞாபகம் வர மாட்டேது, அன்னைக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, பேர் என்ன? மீகாள். மீகாள்
சவுலுடைய மகள் மீகாள். மீகாள் அவளும் ராஜ பரம்பரை. அப்பா ராஜால இவங்க ராஜ பரம்பரை. தாவீது ராஜா பலத்தோடு தேவனுடைய வஸ்திரத்தை, அதாவது ராஜ வஸ்திரத்தை இல்லாமல் அந்த ஆசாரியர்கள் உடுத்திக் கொள்ளுகிற வஸ்திரத்தை அவர் போட்டு அவர் பயங்கரமாக ஆடி வருகிறார். முழு பலத்தோடு ஆடி ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். ஜனங்கள் எல்லாரையும் அவர் ஆசீர்வதித்த பிறகு மறுபடியும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போகும்போது வைஃப் எடுத்த உடனே மீகாள் சொல்லுகிறார், உனக்கு இப்படியா ஆடுவது, இப்படியா வெறித்தனமாக ஆடுவது, உடுப்பு இல்லாமல் ஆடுவது. உடுப்பு இல்லாமல் தாவீது ஆடலை, உடுப்பு இல்லாமல் தாவீது ஆடலை, அவர் உடுப்பு போட்டு தான் ஆடினார். ராஜ வஸ்திரத்தை அவர் போட்டு அணியவில்லாத நிமித்தம் அவள் அப்படி சொன்னாள் மீகாள். மறுபடியும் விளங்கிக்கிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்களே, தாவீது தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக வஸ்திரம் இல்லாமல் ஆடி வந்தார். அவர் வஸ்திரம் இல்லாமல் ஆடி வரல, அவர் ஆசாரியர்கள் போடுகிற வஸ்திரத்தோடு அவர் ஆடி பயங்கரமாக. ஒரு ராஜா, எந்த ராஜாவும் இப்படி தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக ஆடி வரமாட்டார்கள், ஆடி செய்யவும் மாட்டார்கள். சோலமன் ராஜா தேவனுடைய ஆலயத்தை அவர் பிரதிஷ்டை செய்யும் போது அவர் என்ன செய்தார்? பலிகளெல்லாம் கொடுத்த பிறகு முழங்கால் பணியிட்டு ஜெபம் பண்ணினார். தவிர தாவீது போல நடனம் ஆடி தேவனுக்கு முன்பாக வல்லமையோடு, பரிசுத்தத்தோடு, நீதியோடு, பலத்தோடு, ஆத்மா முழு பலத்தோடு, முழு ஆவியோடும் வேதம் சொல்லுகிறதுல அந்த மகிமையோடு தாவீதை போல ஒருவரும் செய்யவில்லை. ராஜாக்களுக்கு என்றால் அவங்களுக்கு என்று ஒரு புரோட்டோகால் ஒன்று இருக்கும். இருக்கா? நம்மளுடைய ராஜாக்களுக்கு கூட இருக்கும். ஒருத்தர் என்று சொன்னார், ராஜா ராணி எலிசபெத் ராணி, அவங்களுக்கென்று தனி அறை, ராஜாக்கு தனி அறை. இருவரும் ஒன்றாக வரணும்னா ராஜா ராணிகிட்ட அனுமதி கேட்டு தான் வரணும். என்ன கொடுமை! ஆனால் பேருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கேட்டால் இதுதான் ராஜ அரண்மனையுடைய புரோட்டோகால், அதனுடைய கட்டுப்பாடுகள், அதனுடைய காரியங்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதுபோல ராஜாக்களுக்கு என்று பல புரோட்டோகால் இருக்கிறது. இந்த புரோட்டோகாலை அவர் ராஜ வஸ்திரத்தை கழற்றி தன்னை உயர்த்தாதபடிக்கு, நான் ஒரு ராஜா இல்லை ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்தில் ஒரு சேவை செய்கிற ஒரு ஆசாரியனை போல, நான் வேலைக்காரனை போல, ஒரு ஊழியக்காரனை போல நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நடனம் ஆடி வரும்போது அதை மீகாள் மேலிருந்து ஜன்னல் இருந்து பார்க்கும்போது, எங்கடா ராஜவஸ்திரத்தை காணும், இவரை கல்யாணம் பண்ணி இப்படி தானா, இவர் இப்படி மாறிட்டார அப்படி என்று சொல்லி இவளுக்குள்ளாக தேவனுடைய மகிமையை அவள் என்ன செய்தாள்? அவள் தூஷித்தாள். என்ன செய்தாள்? தூஷித்து நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, அவள் இறக்க மட்டும் அவளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்தார். அவள் இறக்கு மட்டும் அவளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்து போட்டாராம். அப்ப ஏதோ ஒரு காரியம் தேவனை தூஷித்தால் மாத்திரம், தேவனுக்கு விரோதமாக செய்தால் மாத்திரம் ஒரு பெண்ணுடைய கற்பத்தை கர்த்தர் அடைப்பார் பழைய ஏற்பாட்டின் பிரகாரம். இல்லை என்றால் அது ஆண்டவர் செய்ய மாட்டார். ஏலி குடும்பத்தில் இந்த ஏலி இப்போ படித்தோம் பார்த்தீங்களா, ஏலி, இந்த ஏலி குடும்பத்தில் ஏலி பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய ஆலயத்தில் அவர்களும் ஒழுங்காக இல்லை, அவர்கள் அட்டகாசம் பண்ணார்கள். அவர்கள் தேவனுக்கு பலி செலுத்துகிற ஆடுகளை கொண்டு வரும்போது நலமானதை தொடை இறைச்சியை அவர்கள் குத்தி எடுத்துக்கொள்வார்கள். அந்த குத்தி, அந்த ஒரு இரும்பு மாதிரி இருக்கும், அதில் குத்தி அதனுடைய இறைச்சி, அந்த இறைச்சியில் என்ன இருக்கும்? கொழுப்புகள் இருக்கும். இந்த கொழுப்புகள் தான் அவர்கள் வெட்டி தேவனுக்கு முன்பாக அவர்கள் என்ன செய்வார்கள்? பலி செலுத்துவார்கள். கொழுப்பு உள்ள இறைச்சி எடுத்துட்டாங்கன்றால் அந்த இறைச்சி சுவையாக இருக்காது. அப்படின்றால் அது நல்லா இருக்காது, அந்த கறி சுவையாக இருக்காது.
அப்படியேப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி ஏழி பிள்ளைகள் துணிகரமாக பலிகளை செலுத்துகிற பலிகளை தனக்கென்று எடுத்து அவர்கள் அந்த இரும்பில் போய் குத்தி அது அவங்கள போய் என்ன செஞ்சுக்குவாங்க, சொந்தமாக சமைச்சிக்குவாங்க. பயமே இல்லை. ஆண்டவர் வார்னிங் பண்ணார், பயமே இல்லை. ஆனாலும் என்ன நடந்தது? ஏழி பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? இனி உன்னுடைய வம்சத்திலிருந்து ஒருத்தனும் ஆசாரியனாக வருவது இல்லை, ஒருவனும் ஆசாரியனாக வருவதில்லை. ஏழி யாருடைய பரம்பரை? ஆரோனுடைய பரம்பரை. யார் பரம்பரை? இவர் ஆரோனுடைய பரம்பரையில் வந்தவர் தான் இந்த ஏழி. ஏழி அடுத்தது பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளுக்கு சென்று தேவனுக்காக ஊழியம் செய்ய முடியும். மற்ற லேவியர்கள் எல்லாரும் வெளியில் தான் ஊழியம் செய்ய முடியும். இதுதான் பழைய ஏற்பாட்டின் சட்டம். ஆனாலும் இந்த ஏழி பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக பயமே இல்லாத நிமித்தம் ஆண்டவர் சொல்லி பார்த்தாரு. ஏலி தன் பிள்ளைகளை கண்டிக்கல. ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை அனுப்பி, ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரே நாளில் எல்லாரும் மரிப்பீர்கள், இனி உன்னுடைய வம்சத்திலிருந்து ஒருவனும் ஊழியக்காரனாக எழும்புவது இல்லை. அதுபோல தான் இன்றைக்கு இந்த அன்னாளுக்கு ஆண்டவர் கற்பத்தை அடைப்பதற்கு காரணம் என்ன? ஒருவேளை அன்னாளாக இருக்கலாம், அல்லது அன்னாளுடைய தகப்பன் அப்படி வம்சங்கள் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனாலும் அன்னாள் அவள் என்ன செய்கிறாள்? அவளுடைய வேதனை எத்தனை வருடம் வேதனை? 10 வருடத்துக்கு மேலாக இருந்த வேதனை. 10 வருடமாக அவள் காத்திருக்கிறாள், வரல, பிள்ளை கிடைக்கல. அதுக்கு பிறகு அவர் கணவனுக்கு மறுமணவாட்டியை கட்டி கொடுக்குறாங்க. அது பார்ப்போமா? 1வது வசனத்தை பார்ப்போமா? 1 சாமுவேல் 1:1 பார்ப்போமா? இருந்தான். எல்கனா என்று பேர். அவனுக்கு இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அதனால அப்படி என்றால் அன்னாளுடைய புருஷன் அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். ஒப்பினியும் பிணைகாசும் இருந்தார்கள். 4வது வசனம். பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவளுடைய கற்பத்தை அடைத்திருந்தார். இரட்டிப்பான பங்கு கொடுத்தாலும், இரட்டிப்பான காரியத்தை செய்தாலும், ஆனாலும் கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அடைத்திருந்தால் அவளை மிகவும் வேதனைப்படுத்துவாள். ஒரு நன்மை நம்மளுடைய வாழ்க்கை இல்லை என்றால் நமக்கு முன்பாக சுற்றி இருக்கிறவர்கள் தான் நம்மளை துக்கப்படுத்துவார்கள். அது இந்த தமிழ்நாடு வச்சுருப்பாங்க, புழுவு பூச்சி ஒன்றும் இல்லையா வயிற்றில் அப்படின்வாங்க. புழுவு பூச்சி ஒன்றும் இல்லையா, கல்யாணம் பண்ணி இத்தனை வருடம் ஆகிருச்சு, ஒன்றும் இல்லையான்னு கேட்டே சாவடிச்சிருவாங்க. தமிழ்நாடு இதில் கெட்டி அப்படி தான். இதே தான் இஸ்ரவேல் ஜனங்களும் செய்வார்கள்.
இப்படி இன்றைக்கு பிள்ளை பெறாதவர்கள் எப்படி தமிழாட்கள் எந்த நல்லது கெட்டதுக்கு அவங்களை முன்பாக வைக்க மாட்டார்களோ, இந்த யூதர்களும் இப்படிப்பட்டவர்கள் தான். எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த யூதர் இடத்துல இருந்தால் தமிழாளர்களும் கற்றுக்கொண்டார்கள். இவர்கள் ஆண்டவர் இவங்களை ஆசீர்வதிக்கலை, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல, இவர்கள் தூஷிக்கப்பட்டவர்கள். ஆகையால் இவங்கள் மூலியமாக எதையும் நன்மையும் நடக்காது என்று சொல்லி அவள் சக்களத்தி, அப்படி என்றால் அவளுடைய ரெண்டாவது எல்கனாவுடைய இரண்டாவது மனைவியை இவளை பார்த்து அவள் நகைத்து அவளை வேதனைப்படுத்துவாள். அவளை வேதனைப்படுத்துவாள். இன்றைக்கும் நமக்கு அநேக காரியங்கள் கை கூடாமல் இருக்கும். அநேகர் ஒருவேளை வீடுகள், காடிகள், மோட்ரு, இப்படி செல்வாக்கு உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் நமக்கு ஒருவேளை பூரணமாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் இந்த இந்த அன்னாள் என்ன செய்கிறாள் என்று சொல்லி பார்ப்போமா? 7வது வசனம். அன்னாளுக்கு எவ்வளவுதான் வேதனை இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் அவள் எங்கே தேடி வருகிறாள்? இதுதான் சத்தியம். அன்னாளுக்கு வெளி உள்ளவங்க வேதனைப்படுத்துகிறாங்க, வீட்டாரும் வேதனைப்படுத்துகிறாங்க, ஆனால் புருஷன் வேதனைப்படுத்தலை. எல்கனா யாருக்கு அடையாளம் என்றால் இன்றைக்கு புருஷனாகி இயேசுவுக்கு அடையாளம். ஆமென். அன்னாளுடைய ஹஸ்பண்ட் எல்கனா யாருக்கு அடையாளம்? இயேசுவுக்கு அடையாளம். அன்னாள் எங்கே வருகிறாள்? அவளுக்கு வேதனை தான், துன்பம்தான், துக்கம்தான். ஆனாலும் அவள் எங்கே ஓடி வருகிறாள்? அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவளுக்கு தெரியும் கர்த்தர் தான் அவ கற்பத்தை அடைத்தார். இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவர் மேலே கோயிச்சுக்கிட்டு இருப்பாங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு நான் போக மாட்டேன். ஆனால் அன்னாள் அப்படி செய்தாளா? ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு பொல்லாப்பு வந்திருக்கிறது என்று சொல்லி அவள் விட்டாளா? விடலை. நான் ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் ஆலயத்துக்கு போக வருகிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் முன்னெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க? இன்றைக்கும் வருடத்துக்கு ஒரு தடவை தேவனுடைய ஆலயத்துக்கு கண்டிப்பாக போய் வருவாங்க. அதான் பஸ்கா நாள் அன்றைக்கு ஒருவரும் தேவனுடைய ஆலயத்துக்கு வராமல் இருக்கக்கூடாது. எல்லாரும் பஸ்கா அன்றைக்கு அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டின் அது சட்டம். ஆண்டவர் 3 ஃபெஸ்டிவல்களை முக்கியமாக வைத்திருந்தார். ஆண்டவரிடத்திலிருந்து அவளுக்கு கற்பம் அடைக்கப்பட்டது என்று சொல்லி தெரிந்தும் அவள் ஆண்டவரை விடவில்லை. யார் அடைத்தாரோ அவர்தான் மறுபடியும் திறக்க முடியும். அதுதான் சத்தியம். இன்றைக்கு நிறைய காரியங்கள் இந்த அன்னாளுடைய கற்பத்தை அடைத்தது போல நமக்கு அநேக காரியங்கள் அடைக்கப்பட்டு இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? அதுதான் நமக்கு கண்ணுக்கு தெரியாத தடைகள். நம்மளுடைய கண்களுக்கு தெரியாத தடைகளை இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்து அந்த தடைகளை நானும் நீங்களும் இன்றைக்கு உடைக்கணும். அதுதான் அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் வந்து மனம் கசந்து அழுகிறாள். இருதயத்தின் உள்ளதெல்லாம் அவள் கொட்டுகிறாள். கண்ணெல்லாம் தண்ணீர் வடியுது, ஆனால் இந்த வாய் மட்டும் மெதுவாக அசையுது. உள்ளத்தில் உள்ளதை எல்லாவற்றிலும் தேவனுடைய சமூகத்தில் அவள் ஊற்றி சொல்லுகிறாள். இன்றைக்கு எத்தனை பேர் துக்கம் இருக்கும்போது கர்த்தரை தேடுகிறோம், வேதனை இருக்கும்போது ஆண்டவரை தேடுகிறோம். சந்தோஷமாக இருக்கிறவன் கர்த்தரை பாடப்படவன், சந்தோஷமாக இருக்கிறவன் ஆடி பாடி கர்த்தரை துதிக்க கடவன். சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம எல்லா நேரத்திலையும் நம்மளால் கர்த்தரை துதிக்க முடியும். துக்க நேரத்திலையும் கர்த்தரை துதிக்க முடியுமா? அவரை தேட முடியுமா? அவருடைய சபைக்கு வர முடியுமா? அவரை நான் பார்க்க வருகிறேன் என்று சொல்லி வருவதுதான் சிறப்பானது. அதுதான் சிறப்பானது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறாரு? சந்தோஷத்தை வீடை காட்டிலும் துக்க வீட்டுக்கு நீ போய் பார்.
இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக துக்கங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள் மனிதனுக்கு அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்கும். இந்த அன்னாள் எங்கே வருகிறார்? தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறார். இன்றைக்கு நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். இன்றைக்கு நாம் கூடி வருகிறதுக்கு ஆண்டவர் ஒரு இடத்தை இன்றைக்கு வைத்திருக்கிறார். தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நானும் நீங்களும் இன்றைக்கு நம்மளுடைய துக்கம், கண்ணீர், வேதனை, சஞ்சலம் அல்லது தடைகள், ஆசீர்வாதத்துக்கு தடைகள், இவைகளுக்கு கர்த்தரை இன்றைக்கு நாம் தேடி போகிறோமா? இந்த அன்னாளை போல. அன்னாளை நினைத்தால் புருஷனை மாத்திரம், நீர் மாத்திரம் போகும், நான் வரமாட்டேன், ஆண்டவர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் அவர் மேலே கோபமாக இருக்கிறேன், அவர் இத்தனை வருடமாகி எனக்கு மனம் இறங்காமல் இருக்கிறார் என்று சொல்லி அவள் கர்த்தரை தேடாமல் இருக்கவே இல்லை. இதுதான் அன்னாளுடைய ரகசியம். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கும் போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். அந்த இரண்டாவது மனைவி மனமடிவாக்குவாள், வேதனைப்படுத்துவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பார். எத்தனை பேர் இப்படி இருக்கிறீங்க? சாப்பிடாம அழுது கொண்டே இந்த அன்னாளை போல அநேகரும் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஒரு காரியம் நிறைவேற வரைக்கும் உள்ளத்தில் என்ன இருக்கும்? வேதனை, சஞ்சலம், துக்கம். சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள். நிறைய பேர் இதனுடைய பாதியிலே போயிருப்பீங்க. சாப்பிடாம தேவனுடைய சமூகத்தில் அழுகிறோமா அல்லது தனிமையாக அழுகிறோமா? தேவன் கைவிட்டார் என்று சொல்லி அழுகிறோமா அல்லது ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் போய் அழுகிறோமா? எவளுக்கு எவ்வளவு அழுகிறோமோ அவளுக்கு எவ்வளவு சரீரம் பலவீனமாகும். எவளுக்கு எவ்வளவு நீங்கள் வேதனை, அதாவது தேவனுடைய சமூகத்தில் போய் அழுந்தீங்கன்னா பலவீனமானது சரீரம் அது பலப்படும். தனிமையில் உட்காந்து அழுதீங்களா, எதுவுமே எனக்கு நிறைவேறலை, எனக்கு சந்தோஷம் கிடைக்கல, எனக்கு வேதனை தான், எனக்கு அம்மா அப்பா எனக்கு வேதனை கொடுக்குறாங்க, எனக்கு நண்பர்கள் வேதனை கொடுக்குறாங்க, வேலை இடத்துல எனக்கு வேதனை, துன்பம், துக்கம், எனக்கு எங்கே திரும்பினாலும் எனக்கு நன்மை இல்லை என்று சொல்லி தனிமையிலே அழுதுறீங்களா அல்லது தேவனுடைய ஆலயத்துக்கு அல்லது தனிமையிலே கர்த்தருடைய சமூகத்தில் போய் அழுது நாமளே ஒப்பு கொடுக்கிறோமா? அடுத்தது அவள் புருஷனாக எல்கனா அவளை பார்த்து, தேவனுடைய சமூகத்தில் நீங்க போனீங்கன்னா அப்பதான் எல்கனாகிய புருஷனாகி இயேசு உங்களை பார்ப்பார். நல்லா விளங்கிக்கிங்க. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் போகாம, அவருடைய ஆலயத்துக்கு வராம உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு அது நாட்கள் பிடிக்கும். அவள் அழுது சாப்பிடாம கொண்டு இருக்கிறத எல்கனா கண்டான். நீங்க அழுவாம அழுது கொண்டு சாப்பிடாம தேவனுடைய சமூகத்தில் இருந்து அழுவீர்கள் என்றால் எல்கனாவை போல ஆண்டவர் உங்களை பார்ப்பார். இந்த ஸ்டோரி ஏன் எழுதணும்? எல்கனா அவ்வளவு ரொம்ப முக்கியமா? எல்கனா அல்ல, எல்கனாவாகிய இயேசுடைய மகிமை இங்கு சொல்லும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எல்கனா அவளை பார்த்து, இயேசு அவளை பார்த்து என்ன சொல்லுவாரு? அன்னாளே ஏன் அழுகிறாய்? அவருக்கு நம்மளுடைய கண்ணீர் தெரியாதா? நாங்கள் நினைக்கிறோம் நம்மளுடைய கண்ணீர் ஆண்டவர் பார்க்கல என்று சொல்லி. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? அன்னாலே பெயர் சொல்லி ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். தாயின் கர்ப்பத்திலே நம்மளை முன் குறித்தவர், நம்மளுடைய எல்லாம் காரியத்தையும் அவர் அறிவார். அன்னாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் மனவேதனைப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? கர்த்தர் தான் நம்மளை பலப்படுத்த முடியும். இந்த எல்கனா என்ன சொல்றாரு? 10 பிள்ளைகள் இருந்தாலும் நான் தான் உனக்கு பிள்ளையை போல, நான் உனக்கு அதிகம் அல்லவா, நான் உன் கூட தானே இருக்கிறேன்,
நான் உன்னை கைவிட்டுட்டேனா? நான் உன்னை கைவிடலை. ஏன் சாப்பிடாம இருக்கிற? ஏன் அழுது கொண்டு இருக்கிற? ஏன் நன்மை வராது என்று சொல்லி அழுது கொண்டே இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறார். அடுத்தது அன்னாள் எழுந்திருந்தாள். இப்பதான் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று அவள் விண்ணப்பம் செய்கிறாள். ஆமென், அல்லேலூயா. 11வது வசனம் தான் இதுலயும் சத்தியம் இருக்கிறது. என்ன சொல்லி ஆண்டவர் கூப்பிடுகிறார்? சேனைகளின் கர்த்தாவே, சகல சேனைகளையும் கர்த்தர் உண்டாக்கினார். என்ன சேனை? சகல சேனைகளையும், வானத்தின் பூமியும் ஆண்டவர் படைத்து எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீங்க பழகி பெருகி பூமியை நிரப்புங்க. அவர் வானத்தின் பூமியும் படைத்த பிறகு எல்லாவற்றையும், மிருகங்களை படைத்து என்ன ஆண்டவர் சொன்னார்? பழகி பெருகி பூமியை நிரப்புங்க என்று சொல்லி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். சகல சேனைகளையும் கர்த்தர் 6 நாட்களில் ஆண்டவர் படைத்தார். சகலத்தையும் ஆண்டவரே சேனைகளின் கர்த்தாவை. 2 சேனைகள் சொல்லுவார். ஒன்று வான தூதர்களை பார்த்து சேனைகள் என்று சொல்லுவார்கள். ஆனால் இவள் சொல்லுவது எந்த சேனை? அவர் சகல சேனைகளையும் படைத்தார் என்று சொல்லி பழைய ஆதியாகம புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கும். எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் படைத்தீங்க, நலமானதை படைத்தீங்க. எல்லாவற்றையும் படைத்த பிறகு இயற்கை எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து, மனிதனையும் நீங்கள் படைத்து சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள், பழகி பெருகி இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி நீங்கள் ஆசீர்வதித்தீங்களே. இன்றைக்கு ஏன் என்னை நீங்கள் ஆசீர்வதிக்க மாட்டீங்க? ஒரே வார்த்தையினால ஆண்டவரை பிடிக்கிறார். ஒரே வார்த்தையினால ஆண்டவரை பிடிக்கிறார். காரணம் என்ன? அவளுக்கு பழைய ஏற்பாட்டின் சத்தியம் விளங்கும். அவள் பழைய ஏற்பாடு தோரான்னு சொல்லுவாங்க, புக் ஆஃப் தோரா, 5 புஸ்தகம், மோசே காலத்தில் எழுதப்பட்ட இந்த 5 புஸ்தகங்களை அவர்கள் இரவும் பகலும் படிப்பார். அவள் எங்க ஆண்டவரை போய் தொட்டுட்டா? முதல் ஆசீர்வாதம், ஆண்டவரை ஆதியிலே படைத்த போதே நீங்கள் ஆசீர்வதித்தீங்க, பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள சொன்னீங்க. இன்னைக்கு நான் பழகி பெருக முடியலையே, எனக்கு ஏன் நீங்க கர்ப்பத்தை அடைத்தீங்க சொல்லாமல் ஆண்டவர்கிட்ட அவள் மறைமுகமா சொல்லுகிறாள். இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் சத்தியம் தெரிந்தால்தான் விடுதலையே ஒன்று நடக்கும். சத்தியம் தெரியாத வரைக்கும் இந்த அண்ணாலை போல அழுது கொண்டே தான் இருப்போம், வேதனையோடு தான் இருப்போம். இந்த அண்ணாளுக்கு சத்தியம் வழங்குகிறது, அவர் சேனைகளின் கர்த்தர். அந்த வசனம் எப்படி இருக்கும் பார்ப்போமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிப்போமாக. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. சர்வ சேனை, இந்த வார்த்தையை ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க? முதல் தடவையாக வேதத்தில் பாய்க்கப்பட்டது இங்கே சர்வ சேனை. 2வது பாய்க்கப்பட்ட வார்த்தை அன்னாளுடைய ஜெபம், சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி. அப்படி என்றால் சகல சேனைகளையும் ஆண்டவரே 6 நாட்களில் சகலத்தையும் நீங்கள் படைத்துட்டு அவைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? சகல ஜாதிகளையும் சகல சேனைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். படிப்போமா? 1வது வசனம், 1ஆம் அதிகாரம், இல்லை 1ஆம் அதிகாரம் 26, 27, 28 அப்படி படிப்போமா?
நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் ஊர் பிராணிகளும் ஆழக்கடவர்கள் என்றார். மனுஷனை சிருஷித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்த பிறகு ஆண்டவர் என்ன சொன்னாரு? பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை சொல்லிதான் அவள் ஆண்டவரிடத்தில் ஒரே வார்த்தையினால சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி, ஆதியில சகல சேனைகளையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்தீங்களே என்று சொல்லி, இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை என் கர்ப்பத்தை மறுபடியும் திறந்து எனக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று சொல்லி அவளுடைய தேவனிடத்தில் அவள் விடாமல் அவள் கண்ணீரோடு வேதனையோடு மனம் கசந்து விசுவாசத்தோடு சத்தியத்தோடும் ஜெபிக்கிறாள். இன்னைக்கு சத்தியம் நமக்கு தெரிந்தால்தான் சத்தியத்தோடு ஜெபிக்க முடியும். அப்படி என்றால் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இன்றைக்கு நமக்கு தெரியணும். தெரியாதனால தான் கண்ணீர், வேதனை, துக்கம், சஞ்சலம். பவுல் சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு? ஒருவன் மரணம் அடைந்தால் ஏன் துக்கித்து அழுகிறீர்கள்? இப்படி சொன்னா துக்க வீட்டில் அழுவாம இருப்பாங்களா? இன்னைக்கு ஒரே சத்தியத்தை இதை ஃபாலோ பண்ணுறது மலாய்க்காரங்க தான். அழுகவே மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையோடு நம்மளுக்கு இல்லையான்னு தெரியல. ஏன்னா நமக்கு ஓவர் சென்சிட்டிவ், ரொம்ப பொங்கிடுவோம். மரணம் இல்லாத வீட்டில் அழுவாது இல்லை. அப்படி என்றால் பவுல் என்ன சொல்லி அழுவ வேண்டாம் சொல்கிறாரு? ஐயோ இவங்க எங்கே போவாங்களோ, ஒப்பாரி வைப்பாங்களே, ஐயோ எங்கே போவாங்களோ, எங்களை விட்டு போன ராசாவே நேசாவே. இப்போ புரியுதா ஏன் அழுவக்கூடாதுன்னு சொன்னாருன்னு? விசுவாசம் இல்லாத அழுவாதீங்க. எல்லாருக்கும் அழுவு வரும். பவுலே அழுகுறாரு தான். இப்பேற்பட்ட சத்தியத்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரிந்தால்தான் இந்த அன்னாளுக்கு சத்தியம் விளங்கும். 5 புஸ்தகத்தை அவங்க படிப்பாங்க. ஆதியாகமம், லேவியாகமம், என்னாகமம், உபாகமம், யாத்ராகமம். இப்படி இந்த 5 புஸ்தகத்தில் விடாமல் இரவும் பகலும் படிப்பார்கள். சங்கீதம் 91 படிப்பார்கள். இந்த அதே சங்கீதம் 91 வைத்து தான் பிசாசனவன் இயேசு 40 நாள் உபவாசம் அவர் போகும்போது, நீ மேலே இருந்து கீழே குதியும், வான தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவர் உங்களுடைய பாதங்களை காத்து கொள்வார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி எழுதியிருக்கிறதே. பிசாசனவன் வந்து சோதிக்கிறான், இயேசுவுக்கு வந்து சோதிக்கிறான். 40 நாள் உபவாசம் முடிந்த பிறகு இயேசுவுக்கு மிகுந்த பசி. அவன் இயேசுவை தேவனுடைய ஆலயத்துக்கு மேலாக கொண்டு போகிறான், சரீரத்து வழியாக அல்ல. நல்லா விளங்கிக்கணும். 40 நாள் உபவாசம் சென்று இயேசுடைய சரீரத்தை பிசாசு தூக்கி செல்லலை. இவைகளெல்லாம் தரிசனமாக அல்லது ஒரு சொப்பனம் வழியாக இருவருக்கும் யுத்தங்கள் நடைபெறுகிறது. இருவருக்கும் யுத்தங்கள் 3 வழியாக சத்தியத்தின் பிரகாரம் நடக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த அன்னாள் சத்தியத்தை தெரிஞ்சதுனால தான் சேனைகளின் கர்த்தாவை யாரும் ஜெபிக்காத, யாரும் கேட்காத ஒரே அடியில் ஆண்டவரே சேனைகளின் கர்த்தாவே, அவளுடைய முழு ஜெபத்தையும்
அவருடைய வல்லமையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய அன்பையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவள் கேட்கிறாள் ஒரே வார்த்தையினால. காரணம் என்ன? அவளுக்கு பழைய ஏற்பாடு தெரியும். இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு தெரிந்தால்தான் இன்னைக்கு பிசாசானவன் வந்து வஞ்சிக்கிற காரியங்களிலிருந்து நானும் நீங்களும் தப்பித்து ஓட முடியும், அல்லது தப்பிக்க கொள்ள முடியும், அல்லது தப்பித்து பிறருக்கு நானும் நீங்களும் இன்றைக்கு அட்வைஸ் கொடுக்க முடியும். இன்னைக்கு ரொம்ப முக்கியம் இந்த சத்திய வசனங்கள். சத்திய வசனத்து இல்லாதனால தான் நமக்கு வேதனை. எத்தனை பேர் மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? கள்ள போதனையில் எத்தனை பேர் மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. இயேசுவுக்கே வரான், மேலேருந்து கீழே குதியும் வானதூதர்களுக்கு கட்டளையிடுவார். இயேசு மறு வார்த்தை சொல்கிறார், உன் சேனைகளான கர்த்தாவை நீ சோதிக்க கூடாது, உன் தேவனாகிய கர்த்தரை நீ சோதிக்க இருப்பாயாக, நீ அவரை சோதிக்க கூடாது என்று சொல்லி இன்னொரு பக்கமும் எழுதி இருக்கிறதை பிசாசே அது உனக்கு தெரியாதா? அதோடு அவன் முடிக்கல, என்னை வந்து வணங்கும் சகல ராஜ்யத்தையும் நான் உனக்கு தருவேன், சகல ராஜ்யத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவருக்கே ராஜ்யத்தை அவன் ஆஃபர் பண்ணுறான். அவர் தான் ராஜ்யத்தை கொடுக்குறார் நமக்கு எல்லாருக்கும், அவருக்கே ஆஃபர். காரணம் என்ன? அவர் சரீரத்தில் மாமிசத்தில் இந்த உலகத்தில் அந்த ராஜாவாக வராத நிமித்தம் இயேசுனுடைய சகல அவருடைய மீட்பை உடைக்கும்படியாக உலகத்தின் சிற்றின்பங்களை கொடுக்கிறான், உலகத்தின் ஆசைகளை கொடுத்து இயேசுவை மடங்கடிக்க பார்க்கிறான். இன்னைக்கு சத்தியம் நமக்குள்ளாக வராதபடிக்கு பிசாசு நம்ம என்ன தரமா செய்வான்? உலகத்தின் காரியத்தை, ராஜ்யத்தை, கிங்டம், உலகத்தின் கிங்டமை நம்ம மத்தியிலே பார்த்து, இவைகளை பார்க்கலாம் உலகத்தில் உள்ள காரியங்கள் மகா பெரிது, அங்கே உள்ள ஆசீர்வாதம் ரொம்ப பெரிது என்று சொல்லி அநேகர் என்ன செய்கிறார்கள்? சத்தியத்தை விட்டு விலகி சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு அநேகர் போகிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? உன் தேவனாகி கர்த்தரையே நீ வணங்கவாயாக. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கத்தி ரெண்டு சைட்டும் சொனப்பாக இருக்கணும். நம்ம வீட்டு கத்தியெல்லாம் ஒரு சைட்டு தான் சொனப்பாக இருக்கும். அதனால் ஒரே வார்த்தை அப்படி அல்ல, ரெண்டு சைட்டும் சொனப்பாக இருந்தால் தான் ஒரு சைட்டு சாத்தானை வெட்ட முடியும், ஒரு சைட்டும் வெட்ட முடியும், இன்னொரு சைட்டும் வெட்ட முடியும். இன்றைக்கி நிறைய பேர் நம்மளை இப்படி தான் வார்த்தையினால நம்மளை சோர்வாக்க வைக்கிறாங்க, இந்த வார்த்தையினாலே ஏமாந்து போகிறார்கள். இந்த அண்ணாள் வந்து டப்புன்னு இந்த மேஜிக் மணி தெரியுமா? மிரக்கல் மணி, மேஜிக் மணியில் மிரக்கல் மணி. ஆண்டவர் எனக்கு மிரக்கலாக சட்டுன்னு எனக்கு உடனே ஒரு குழந்தையை கொடுங்கள் கேட்டாலா? இன்னைக்கு மிரக்கல் மணி எவ்வளவு மோசமாக போய் கொண்டு இருக்குது தெரியுமா? மிரக்கல் மணி அவங்க மூலியமாக நல்லதும் செய்வார்கள், அவருக்கு மூலியமாக இந்த மிரக்கல் மணியும் செய்ய முடியும். அவங்களுக்கு யோகிக்க முடியல. நல்லவங்க தான், கெட்டவங்க இல்லை, இயேசுவை நேசிக்கிறவங்க தான் அவங்களாம். ஆனால் அதே ஒரு கூட்டம் பணத்துக்காக செயல்படுகிற கூட்டம் இருக்கிறது. இன்றைக்கு நிறைய கள்ள போதனையிலிருந்து நானும் நீங்களும் எப்படி தப்பிக்க முடியும்? இந்த அண்ணாளை போல பழைய ஏற்பாடும் இன்றைக்கு நமக்கு பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் தெரிந்தே ஆக வேண்டும். நிறைய பேர் பழைய ஏற்பாடு படிக்க மாட்டாங்க. பழசு இல்லை என்றால் புதுசு இல்லை. பழைய திராட்சை ரசத்தை சிந்தாமல் பாதுகாத்து வைத்து கொள்ளுங்கள். பழைய ரசத்தையும் புது ரசத்தையும் இணைத்து அது வைப்பீர்கள் என்றால் ரெண்டுமே சிந்தி போகும். பழையவைகளை பழசாக வைத்து கொள்ளுங்கள், புது திராட்சை ரசத்தை வாயின புதுசு துருத்தியில் வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார். தெரியுமா? ஒரு ஊமைகள் சொல்லியிருக்கிறார் தெரியுமா? படிச்சிருந்தா விளங்க. புதிய ஏற்பாடில் இயேசு சொல்லுவார். அதனுடைய அர்த்தம் என்ன? துருத்தி அப்படி என்றால் வாயின். பழைய வாயின், புதிய வாயின், பழசும் புதுசும். இயேசு சொல்வார், பழசு வாயினை குடிச்சனால புதிய வாயின் நான் புதிய திராட்சை ரசத்தை புதிய சத்தியத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு திகட்டும், ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் பிறகு ஏற்றுக்கொள்வார்கள். இயேசு பழைய ஏற்பாடு வேணான்னு சொன்னாரா? பழையவைகள் பத்திரமாக காக்கப்பட்டு இருக்க வேண்டும். பழசு இல்லை என்றால் புதுசும் இல்லை.
பழைய ஏற்பாடு இன்றைக்கு நிறைய பேர் படிக்க மாட்டீங்க. பழைய ஏற்பாடுடைய சத்தியம் விளங்கலை. இந்த அன்னாளுக்கு விளங்குது நிமித்தமே அவளுடைய துக்கம் பிறகு சந்தோஷமாக மாறினது. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் நம் வருவதற்கு நம்மளுடைய துக்கம் எல்லாம் மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு தேவனையும் தேட வேண்டும், அவருடைய சத்தியத்தையும் அன்னாளை போல தேடி வந்தால்தான் நம்மளுடைய வேதனை, துன்பம், துக்கம் எல்லாம் மாறும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த அன்னாள் அழுதாள், ஆண்டவருடைய ஒரே காரியத்தை சொன்னாள், சைன்யங்களின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே ஆண்டவர்கிட்ட சொன்ன பிறகு அதோடு அவள் ஜெபிக்கிறாள். அதுக்கு பிறகு அவளுடைய துக்கம் சந்தோஷமாக மாறினது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். பிறகு ஆண்டவர் அவருடைய கற்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவளுக்கு கர்த்தர் 6 அல்லது 7 பிள்ளைகள் சொல்லப்படுகிறது. 6 அல்லது ஆண்டவர் 7 பிள்ளைகளை ஆண்டவர் சாமுவேலுக்கு பிறகு ஆண்டவர் கொடுத்தார். முதல் பிள்ளை சாமுவேல். இந்த சாமுவேலை அவள் என்ன செய்கிறாள்? தேவன் செய்த நன்மைக்கு முதல் கனியை நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவள் பொருத்தனை செய்கிறாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தையை நீ தருவீர் என்றால் இந்த குழந்தை உங்களுடைய தேவனுடைய ஆலயத்திலே நான் விடுகிறேன், அவன் உமக்கென்று அவன் வாழட்டும் என்று சொல்லி அவருக்கு சாமுவேல் என்று சொல்லி பெயர் சூட்டி அவனை தேவனுடைய ஆலயத்திலே டெடிகேட் பண்ணுகிறான். தேவன் செய்த நன்மைக்கு அவர் திரும்ப நன்மை செய்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியம் உங்களுக்கும் எனக்கும் விளங்கினாதான் இன்றைக்கு துக்கம் சந்தோஷமாய் மாறின பிறகு நானும் நீங்களும் தேவனுடைய சமூகத்திலே நன்றியோடு அவரை தேடி வர முடியும், நன்றி உள்ளவர்களாக இருக்கவும் முடியும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன? அவள் இனி வேதனை எல்லாம் நீங்க போய் தேவனுடைய சமூகத்தில் அவள் நன்மை அடைந்து, ஆமென், அவளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் தேடி வந்தால் ஒழிய உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நம்மளுடைய துக்கத்தை, வேதனையை, சஞ்சலத்தை, சகலத்தையும் ஆசீர்வாதத்துக்கு இருந்த தடைகளை நீங்கள் அவருடைய சமூகத்தில் போகணும், அவரை தேடி போகணும், சத்தியம் தெரிந்து போகணும். சத்தியத்தை அறியாதவர்கள் பரவாயில்ல, இன்றைக்கி நமக்கெல்லாம் சத்தியம் தெரியும். சத்தியம் உரிமையோடு தேவனிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே, இப்பேற்பட்ட காரியம் எழுதப்பட்டு இருக்கிறது, இதே நன்மை எனக்கு கொடுங்க. இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேதனைகள், துன்பங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், அநேக காரியம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும். அது எந்த காரியம்? அது ஆண்டவருடைய சமூகத்தில் சத்தியத்தின்படி சொல்லுங்கள், சத்தியத்தின்படி அவரிடத்தில் கேளுங்க. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். பாடுவோமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். விசுவாசத்தோடு களி கூர்ந்து அல்லேலூயா. அது எந்த துக்கமாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு நோய் கொடுக்கிற துக்கமாக இருக்கலாம், பல ரீதியிலே உங்களுக்கு துக்கத்தை தருகிறதலாக இருக்கலாம். இன்றைக்கு விசுவாசத்தோடு இந்த அன்னாளை போல தேவனுடைய சமூகத்தில் மனம் கசந்து அல்லது ஆர்ப்பரித்து அவரை நோக்கி துதியுங்க. இன்றைக்கு நம் ஆண்டவர் உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக அவர் மாற்றுகிறவர். ஆமென், அல்லேலூயா. பாடல பாடுவோமாக, வாங்க, அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து அவள் ஜெபம் பண்ணினாள். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய உள்ளம் தேவனை நோக்கி அல்லேலூயா ஜெபிப்பதாக. அல்லேலூயா. நன்றி, நன்றி தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, நன்றி, ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி, நன்றி ராஜா, நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, ஆமென், அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இன்றைக்கு எல்லாம் துக்கமும் நீங்க ஆர்ப்பரிக்கிற
ஆர்ப்பரித்தலே அல்லேலூயா எல்லாம் துக்கமும் இன்றைக்கு சந்தோஷமாக மாறணும். ஆமென். முடியுமா? ஆராதிக்க முடியுமா? அல்லேலூயா. அன்னாளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டது போல இன்றைக்கு நம்முடைய துதியும் கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவோமாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீருடைகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீருடைகிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். தனக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தனக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள்
கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேச வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேச வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. இயேசு இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியதை செய்வார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றைக்கே புதியதை செய்வார், இன்றைக்கே நீ காண்பாய். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நன்றி ஆண்டவரே,
நடந்ததை நினைத்து கலங்க வேண்டாம், முடிந்ததை நினைத்து கலங்க வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு புதிய காரியங்களை செய்ய ஆமென். அவர் நல்லவர். எல்லாம் துக்கமும் எல்லாம் வேதனையும் நம்மை விட்டு அது கடந்து போகும். ஆமென். கர்த்தர் அண்ணாளுடைய துக்கத்தை மாற்றினது போல, அவருடைய துக்கம் சந்தோஷமாக மாறினது போல, இன்னைக்கு கர்த்தனுடைய துக்கம், வேதனை, கண்ணீர், சஞ்சலம் சகலத்தையும் அவர் எடுத்து போடுகிறவர். ஆமென். ஆண்டவரே, யாரெல்லாம் வேதனையோடு சஞ்சலத்தோடு அல்லது நோய் வேதனையோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ, கண்ணீரோடு சஞ்சலத்தோடு, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வேதனையோடு இருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய வேதனை யாரை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி அநேர் உள்ளத்துல பேசி கொண்டு இருக்கலாம். என் வேதனை மாறாதா, என் துக்கம் மாறாதா? 10 வருடம் காலமாக அண்ணாளுடைய வேதனை, கர்த்தர் பிறகு அண்ணாளுடைய துக்கத்தை மாற்றினார். அண்ணாள் எப்படி தேவனுடைய சமூகத்திலே வந்து கேட்டாலும், இன்றைக்கு யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே கேட்கிறோமோ, நம்மளுடைய வேண்டுதலை அவர் கேட்கிறார். நம்முடைய வேதனை, துக்கம், கண்ணீர், வேதனையான காரியம், அது நோயோ வியாதியோ, அவர் எடுத்து போட அவர் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர். எல்லாம் துக்கம், கண்ணீர், வேதனை அவர் எடுத்து போட அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாகவே இருக்கிறார். அண்ணாள் எப்படி ஜெபம் பண்ணினாலோ ஆண்டவரே, இன்றைக்கு அண்ணாளை போல நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக, அண்ணாள் எப்படி தேவனுடைய சமூகத்திலே தன் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் வந்து ஊற்றினாலோ, மனிதனிடத்திலே நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் உள்ளதிலே ஊற்றாமல் தேவனுடைய சமூகத்திலே ஊற்றும் போது அது உமக்கு ஆண்டவரே சுகந்த வாசனையாக, அண்ணாளுடைய ஜெபத்தை கர்த்தர் சுகந்த வாசனையாக ஆண்டவர் அதை எடுத்துக்கொண்டு அண்ணாளுடைய கற்பத்தை அடைத்த ஆண்டவர் அண்ணாளுடைய கற்பத்தை திறந்தார். அண்ணாளுக்கு கர்த்தர் சாமுவேல் என்று குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா. அவளுடைய துக்கம் சந்தோஷமாக மாறினது, அவளுடைய வேதனை சந்தோஷமாக மாறினது. காரணம் என்ன? அவள் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து, தேவனுடைய சமூகத்துக்கு வந்து தன் உள்ளத்தில் உள்ளது எல்லாவற்றிலும் அவள் சொன்னாள். அது ஜெபமாக மாறி தேவனுக்கு அது உகந்த வாசனையாக அவர் சகல பாவங்களையும் சகலத்தையும் மன்னித்தார் என்பது அடையாளம்தான். ஆண்டவர் அண்ணலுடைய கற்பத்தை திறந்தாள் என்ற அர்த்தம். அவர் மன்னித்தார். குடும்ப சாபங்களை அவர் மன்னித்தார். பரம்பரை சாபங்களை அவர் மன்னித்தார். முன்னொரு வழியாக வந்து சாபத்தை கர்த்தர் மன்னித்தார். யாருடைய ஜெபம்? ஒரே ஜெபம், அண்ணலுடைய ஜெபம். ஒருவேளை நமக்கு தெரியாது, பரம்பரை வழியாக வருகிற சாபங்கள், நம் முன்னோர்கள் செய்த தவறு நிமித்தம் வருகிற பாவங்கள் நிமித்தம் வருகிற நமக்கு வர முடியாத வருகிற ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு இந்த அண்ணாளை போல ஜெபம் பண்ணுங்கள். சேனைகளின் கர்த்தரே, சகலத்தையும் நீர் ஆசீர்வதித்து இன்னைக்கு என்னையும் ஆசீர்வதிங்க, என்னையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த அண்ணாளை போல இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு எதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருந்ததோ தடைகளெல்லாம் கர்த்தர் உடைத்து போடுகிறவர். உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் உகந்த வாசனையாக எடுத்து, எதெல்லாம் இன்றைக்கும் நிறைவேறவில்லை, எதெல்லாம் கைகூட வரவில்லை, கர்த்தர் உங்களுக்கு கைகூட வர செய்கிறவர், உங்களை வந்து ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே, எங்களுடைய முன்னோருடைய பாவங்களை சாபத்தை ஆண்டவரே கர்த்தர் இந்த வேளையிலே மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குற்றங்களை குறைகள் எல்லாவற்றையும் மன்னிங்க. எங்களுக்கு நன்மை வர முடியாதபடிக்கு ஆண்டவரே இருக்கிற தடைகள் எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு உடைப்பதற்கு இயேசுவின் தழும்புகளாலும் ஆண்டவரே உம்முடைய முள்முடியினாலும் எல்லாம் சாபங்களை கர்த்தர் உடைப்பதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்மளுடைய சாபங்களுக்காக இயேசு முள்முடியை சுமந்தார். எல்லா முன்னோருடைய சாபங்கள் கர்த்தர் இன்றைக்கு நிர்மலப்படுத்துகிறவர். முள்முடியினால எல்லாம் சாபங்களும்
ஆண்டவரை இன்றைக்கு நிர்மலமாகட்டும். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இடம் கொள்ளா போக மட்டும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு நன்றி. சாமுவேலை உமக்கு ஆண்டவரே ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கு எங்களுடைய இருதயத்தை உமக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை, பிறகு ஆண்டவரே அண்ணாளுக்கு நீர் 6-7 குழந்தைகளை கொடுத்தது போல, பரிபூர்ணமான குழந்தைகளை ஆண்டவரை நீர் கொடுத்தது போல, நீர் எங்களுக்கு பரிபூர்ணமான நன்மைகளை நீரும் எங்களுக்கு கொடுப்பீர் ஆண்டவரே. நீரும் எங்களுக்கு கொடுப்பீர் ஆண்டவரே. நலமானதை இன்றைக்கு உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் கர்த்தர் அதை செய்கிறவர். உங்களுடைய நாமத்தினாலே இன்றைக்கு நாங்கள் செபித்திருக்கிறோம். இனி எங்களுடைய துக்கமெல்லாம் கடந்து போகட்டும், வேதனையெல்லாம் கடந்து போகட்டும். கர்த்தர் சபையை ஆசீர்வதிங்க, ஜனங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சிறியர் முதல் பெரியோர் வரைக்கும், வர முடியாத பிள்ளைகள் முதல் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மகிமையை வெளிப்படுத்துங்க. உடைய பிள்ளைகளை சந்தோஷத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. இன்றைக்கு சந்தோஷம் உண்டாகப்படட்டும். ஒவ்வொரு உள்ளத்திலேயும் சந்தோஷம் ஆண்டவரே. எங்களுடைய கரம் ஒவ்வொரு சிரசின் மேலும் வரட்டும். ஒவ்வொரு சிரசின் மேலும் உங்களுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த வேளையில் வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தொட்டு எல்லாம் துக்கம் கடந்து போய் சந்தோஷத்தினாலே நிரப்புங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. இந்த கூட்ட இறுதிக்காக மத்தியில் இருக்கிற பிரதர் பார்த்திபன் ஜெபம் பண்ணுவார். அல்லேலூயா. நன்றி. அல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் மாறாதவரே உமக்கு சோஸ்திரம் ராஜா. அப்பா நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உங்களுடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா எங்களை நீ அதிகமாய் நேசிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ அப்பா நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே அப்பா உங்களுடைய அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கத்தாவே எங்கள் துக்கத்தை எல்லாம் கத்தாவை சந்தோஷமாக ஆக்குற தேவன் நீர் ராஜா. எங்கள் துக்கங்களை நீக்கி போடுகிற தேவன் ராஜா. அப்பா எங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் அப்பா. பலவீனத்தில் எங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் அப்பா. அப்பா எங்களுக்கு சமாதானத்தை நீ கொடுக்கிற தேவனா இருக்கிற ராஜா. அப்பா எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனா இருக்கிற ராஜா. எங்களோடு இன்றைக்கு நீ பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கத்தாவே எங்களை தைரியப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று சொன்னதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா எங்களை துன்பங்களை நீ நீக்கி போடுகிறீர் என்று சொன்னதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வாக்கு தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் அதிகமாய் நேசிக்கிறீர் ராஜா. உமக்கு நன்றி நன்றி ராஜா. தோ போதகர் மூலியமா நீ சொன்ன வார்த்தைகளை கத்தாவே எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ஆவியானவர் எங்களோடு பேசினதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உம்முடைய தேற்றுதலுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா எங்களை சமாதானத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் பாத்துல வைக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாத்துல வைக்கிறோம் ராஜா. வந்த ஒருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. கத்தாவை தேவையெல்லாம் சந்திங்க ராஜா. தோ கத்தாவை இந்த கூட்டம் முடி நாங்கள் வீடு திரும்பும் போது உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய ஆரன் கத்தாவை எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். வரப்போகிற வாரங்களையும் பாத்துல வைக்கிறோம் அப்பா. நீர் எங்களை வழி நடத்துங்க, நீங்க எங்களுக்கு கைட் பண்ணுங்க ராஜா. எங்களோடு இருங்க ராஜா. எங்கள் குடும்பங்களையும் பாத்துல வைக்கிறோம். எங்களை தாழ்த்தியுமை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நேராக சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய நல்ல ஐக்கியமும் நம் யாவரோடு கூட அது நித்தியமான சந்தோஷமாக இருப்பதாக. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு பலத்த கரங்களை தட்டுவோமாக. Thank you Jesus. நன்றி ஆண்டவர், நன்றி. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒருவருக்கு ஒருவர் ஃபெலோஷிப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். Thank you. God bless you all. Bye. Bye.